கண்டவன் கண்ட இடத்துல கொடியேற்றுகிறான், போலீஸ் கம்முன்னு இருக்கு. கண்ட இடத்துல பெரிய பெரிய பேனர் வைக்கிறான், போலீஸ் கம்முன்னு இருக்கு. நாம கொடியேற்றினா நீ தாசில்தார் அனுமதி வாங்கினியாங்கிறான். ஏன் உலகத்துல இல்லாத கொடுமையா இருக்கு. எந்த உலகத்துல தாசில்தார் பர்மிஷன் கொடுத்து கொடியேற்றி இருக்கிறோம்? ஆனா விடுதலை சிறுத்தைகள் மட்டும் நூதனமா கண்டுபிடிக்கலாம், ஏதாவது காரணம் சொல்லி கொடிக்கம்பத்தை உடனே உடைக்கலாம். எல்லா கட்சியும் இருக்கிற இடத்துல நம்ம கொடி பறக்கக்கூடாது. ஏன்னா அவனுக்கு தெரியுது உன் கொடி கோட்டையில மட்டும்தான் பறக்கணும்னு நினைக்கிறான். போலீஸுக்கு நாம சல்யூட் அடிக்கணும், நன்றி சொல்லணும். மொல்ல மாதிரி முடிச்ச விக்கிகளின் கொடிகளுக்கு பக்கத்தில் உன் கொடி பறக்கக்கூடாது. இது புனித கொடி, கொள்கை கொடி, கோட்பாட்டு அடிப்படையான கொடி. ஆகவே அந்த அந்த சனாதன கும்பலின் கொடிகளோடு உங்கள் கொடி பறக்க கூடாது என்று மிக நுட்பமாக காவல்துறை நமக்கு புத்தி சொல்கிறது. ஒரு நாள் பறக்கும் விடுதலை சிறுத்தைகளின் கொடி புனித ஜார்ஜ் கோட்டையில் ஒரு நாள் பறக்கும்.